இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவிக்கு நடத்தப்பட்டிருக்கிற அந்த பாலியல் கொடுமை என்பது மிக கொடூரமான சம்பவம். அது ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவிக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே நம்மெல்லாம் வெட்கி தலை குனிய வேண்டியிருக்குங்கிறதா நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அளவுக்கு சமூக விரோத நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் வளருவதை தமிழக அரசு ஒரு மூர்க்கத்தனமான நடவடிக்கை மேற்கொள்ளணும். இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுகிறவர்கள் வழக்கு, அது மேல விசாரணை, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிவு பண்ணி அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இந்த வழக்கு என்ன 2 வருஷம் 3 வருஷம் நீடிச்சதுன்னா இந்த பொண்ணு படிச்சுட்டு வேற ஊருக்கு போயிடும், யாரு தேவையில்லாத எதுக்குங்கிற மாதிரி தான் எண்ணங்கள் வருது. எனவே இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய இதெல்லாம் ஒரு மனித மிருகத்தனமான குணம் கொண்டவர்கள். அதை நம்ம அனுமதிக்கவே முடியாது, வன்மையா கண்டிக்கிறோம். இதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போட்டிருக்க எஃப்ஐஆர் வெளிவந்திருக்கிறதுங்கிறதும் ரொம்ப வன்மையான கடை. அதுல காவல்துறை ஆணையர் ஒரு பொறுப்போட பதில் சொல்ற மாதிரி தெரியல. நாங்க அந்த வழக்குக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட்டோம், இந்த வழக்கும் ஒரு எஃப்ஐஆர். இது எஃப்ஐஆர் போட்டு இது செஞ்சிருக்கிறது யார் செஞ்சிருக்க முடியும்? இது காவல்துறை தானே செஞ்சிருக்க முடியும். ஏன் அது நடந்ததுங்கிறத பத்தி இம்மீடியட்டா விசாரிச்சு அதில் சம்பந்தப்பட்டவங்களை கைது. இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டோன்னா அவர் போற போக்கில் ஏதோ எங்கேயோ மழை பெய்யுதுங்கிற மாதிரி அவர் பேசுறதுங்கிறது ஒரு பொறுப்புள்ள அதிகாரி பதில் சொல்ற மாதிரி தெரியல. எவ்வளவு ஒரு பதட்டமான செய்தி இது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு பெண்ணுக்கு பாலியல் கொடுமை இழைக்கப்படுவது எவ்வளவு மோசமான சம்பவமோ அதைவிட மோசமானது அந்த கொடுமையை பகிரங்கமா மொத்த சமூகத்துக்கு தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட இதில் ஈடுபட்டிருக்க மேல நீங்க இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே, இன்னை வரைக்கும் அவங்களை கைது பண்ணலையே. எனவே அந்த சம்பவமும் வன்மையா கண்டிக்க வேண்டாம். இதுல அண்ணாமலை கண்டிக்கிறதோ மற்றவங்க கண்டிக்கிறதோ எல்லாரும் கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அது கண்டிக்கிறத யாரும் வேணான்னு சொல்லல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவிக்கு நடத்தப்பட்டிருக்கிற அந்த பாலியல் கொடுமை என்பது மிக கொடூரமான சம்பவம். அது ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவிக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே நம்மெல்லாம் வெட்கி தலை குனிய வேண்டியிருக்குங்கிறதா நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அளவுக்கு சமூக விரோத நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் வளருவதை தமிழக அரசு ஒரு மூர்க்கத்தனமான நடவடிக்கை மேற்கொள்ளணும். இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுகிறவர்கள் வழக்கு, அது மேல விசாரணை, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிவு பண்ணி அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இந்த வழக்கு என்ன 2 வருஷம் 3 வருஷம் நீடிச்சதுன்னா இந்த பொண்ணு படிச்சுட்டு வேற ஊருக்கு போயிடும், யாரு தேவையில்லாத எதுக்குங்கிற மாதிரி தான் எண்ணங்கள் வருது. எனவே இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய இதெல்லாம் ஒரு மனித மிருகத்தனமான குணம் கொண்டவர்கள். அதை நம்ம அனுமதிக்கவே முடியாது, வன்மையா கண்டிக்கிறோம். இதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போட்டிருக்க எஃப்ஐஆர் வெளிவந்திருக்கிறதுங்கிறதும் ரொம்ப வன்மையான கடை. அதுல காவல்துறை ஆணையர் ஒரு பொறுப்போட பதில் சொல்ற மாதிரி தெரியல. நாங்க அந்த வழக்குக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட்டோம், இந்த வழக்கும் ஒரு எஃப்ஐஆர். இது எஃப்ஐஆர் போட்டு இது செஞ்சிருக்கிறது யார் செஞ்சிருக்க முடியும்? இது காவல்துறை தானே செஞ்சிருக்க முடியும். ஏன் அது நடந்ததுங்கிறத பத்தி இம்மீடியட்டா விசாரிச்சு அதில் சம்பந்தப்பட்டவங்களை கைது. இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டோன்னா அவர் போற போக்கில் ஏதோ எங்கேயோ மழை பெய்யுதுங்கிற மாதிரி அவர் பேசுறதுங்கிறது ஒரு பொறுப்புள்ள அதிகாரி பதில் சொல்ற மாதிரி தெரியல. எவ்வளவு ஒரு பதட்டமான செய்தி இது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு பெண்ணுக்கு பாலியல் கொடுமை இழைக்கப்படுவது எவ்வளவு மோசமான சம்பவமோ அதைவிட மோசமானது அந்த கொடுமையை பகிரங்கமா மொத்த சமூகத்துக்கு தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட இதில் ஈடுபட்டிருக்க மேல நீங்க இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே, இன்னை வரைக்கும் அவங்களை கைது பண்ணலையே. எனவே அந்த சம்பவமும் வன்மையா கண்டிக்க வேண்டாம். இதுல அண்ணாமலை கண்டிக்கிறதோ மற்றவங்க கண்டிக்கிறதோ எல்லாரும் கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அது கண்டிக்கிறத யாரும் வேணான்னு சொல்லல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.